ஜனநாயகன் விசஸ் பராசக்தி பொங்கலுக்கு ஒரே நாள்ல கிளாஷ் ஆக போகுதா? 10ஆம் தேதியே இந்த படம் வருவதாக ஒரு அன்அஃபிஷியல் போஸ்ட் ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ரெண்டும் ஒரே நாள்ல வந்துட்டு தான் போதும், என்ன ஆக போகுது? இப்ப மற்ற நடிகர்கள் வந்த போதெல்லாம் கிளாஷ் அப்படிங்கிறது ஓகேவா இருந்தபோது சிவகார்த்திகேயன் மட்டும் ஏன் அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த இஷ்யூ? சிவகார்த்திகேயன் வந்து அந்த கோட்டு படத்துல விஜய் கொடுத்த துப்பாக்கியை வாங்கினதுதான் பிரச்சனை. எப்ப அந்த துப்பாக்கியை வாங்கினாரோ அப்ப இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது அரசியல் ஆட்டம். வெளிப்படையா பேசணும்னா இது ஒரு அரசியல் ஆட்டம். அந்த எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் வந்து இது கடைசி படம்னு சொல்லிட்டாரு. ஏன் கடைசி படம்னு சொல்லிட்டாரு? அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்ததுனால இது கடைசி படம். அப்படி இருக்கும்போது அவருடைய கடைசி படத்தை மாசான ஒரு கலெக்ஷனை பண்ணி, அதுதான் இப்போ ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன். என்னதான் இருந்தாலும் எங்க தலைவர் போகும்போது அந்த கலெக்ஷனை யாராலையும் அடிக்க முடியாது அப்படிங்கிற கலெக்ஷனை பண்ணணும்னு அவர் வந்து திட்டமிட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது, அந்த கலெக்ஷனை நாங்கள் எடுக்க விட மாட்டோம், நாங்கள் வரோம் பாரு, நீங்க ஜனநாயகன்னா நாங்க பராசக்தி தீ. இது எல்லாமே என்னன்னா வந்த வினையெல்லாம் வெங்கட் பிரபு என்ன பண்ணாருன்னா சிவகார்த்திகேயன் வச்சு அடுத்து படம் பண்ண போறதா இருந்துச்சு. இமீடியட்டா கோட்டு முடிச்சோன்னா சிவகார்த்திகேயனோட டேட்ஸ் வேணும்ன்றதுனால சிவகார்த்திகேயன் ஐஸ் வைக்கிற மாதிரி கூட்டு வந்து கடைசியில் ஒரு கேமியோவா நடிக்க வச்சு, இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, வடிவேலு சொல்லுவாரு, நானும் தான் ரவுடி, என்னையும் கொஞ்சம் ஏத்துங்க, நீ ரவுடியா அப்படிங்கப்பா அந்த ஆளு. அவர் சொல்லுவார், இல்ல நான் பில்டப் பண்ணிட்டேன், என்னை கொஞ்சம் உள்ள ஏத்திருங்களேன் அப்படிங்கிற மாதிரி. பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம நிக்கிற சிவகார்த்திகேயனை உள்ள இழுத்துட்டு வந்து ஏரியா ஜீப்லங்கிற மாதிரி இருக்கு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாலாஜி சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். ஜனநாயகன் விசஸ் பராசக்தி இந்த திரைப்படம் வந்து பொங்கலுக்கு ஒரே நாளில் கிளாஸ் ஆகுமா அப்படின்னா இல்லை, கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. பராசக்தி முன்பே பொங்கல்னு திட்டமிட்டு இருந்தாங்க. ஜனநாயகன் பிறகு வந்து ரேஸில் சேர்ந்தாங்க. யார் எப்படி வந்து சேர்ந்தாலும் துப்பாக்கியை விஜய் அவர்கள் கொடுத்தாரு. அதே துப்பாக்கியை சிவகார்த்திகேயன் விஜயோட நெத்தியில் வச்சுட்டாரு அப்படின்னு விமர்சிக்க தொடங்கியிருக்கிறாங்க. பட் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறது. பொங்கலுக்கு ஒரே நாளில் கிளாஷ் ஆக போகுதா? ஏன்னா இப்போ 10ஆம் தேதியே இந்த படம் வருவதாக ஒரு அன்அஃபிஷியல் போஸ்ட் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? பராசக்தியில் பற்ற வச்ச தீ அதை விட பரபரப்பாக இருக்குது இந்த ஜனநாயகன்னு பராசக்தி பஞ்சாயத்து. ரெண்டும் ஒரே நாளில் வந்துட்டு தான் போதும், என்ன ஆக போகுது இப்போ? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் வந்து 9ஆம் தேதி வருது, பராசக்தி வந்து பொங்கல் அன்னைக்கு 14ஆம் தேதி வருது. இப்படி தான் இது வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இது வந்து 10ஆம் தேதி வருது பராசக்தின்னு வந்து எங்கேயுமே இது வரைக்கும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல. அந்த தயாரிப்பு நிறுவனம் அப்படி எதுவுமே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா ஜனநாயகனும் பராசக்தி மோத போகிறாங்களா, 2 பேரும் ஒரே நாளில் வர போகிறாங்களா, 2 பேரும் ஒன்றா வந்தால் என்ன ஆகும் அப்படி இப்படிலாம் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றா வந்தால் என்ன? எத்தனை படம் ஒன்றா வந்திருக்கு? வாரிசும் துணியும் ஒன்றா வரலையா? அதே மாதிரி பேட்டையும் விசுவாசமும் ஒன்றா வரலையா? எல்லாம் ஒன்றா வந்தால் ஒன்று. ஜில்லா வீரம், விஜய் அஜித் படம், ஜில்லா வீரம் இல்லை, அந்த காலத்துல எல்லாம் தீபாவளி பொங்கலுக்குலாம் ஏகப்பட்ட படம். விஜயகாந்த் படமே ஒன்றா வந்திருக்கு. விஜயகாந்த் படம் வந்திருக்கு. விஜய் படம் தான் வரல. சொல்லுங்க, இப்போ வந்து பராசக்தியும் வந்து ஜனநாயகனும் ஒன்றா வருது. ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒன்றா வந்தாதான் என்ன பிரச்சனை? அதாவது என்ன நடந்துரும்? அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, கிளியராக சொல்கிறேன். இது 9 அது 14 வந்துச்சுன்னா ஓப்பனிங் வந்து ஒரு 1300 ஸ்க்ரீனில் வந்து ஒரு 1000 ஸ்க்ரீன்ஸில் தான் வந்து திரையிடுற அளவுக்கு வந்து நல்ல திரையரங்குகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 9ஆம் தேதி வந்து ஜனநாயகன் ஒரு 1000 ஸ்க்ரீன்ஸில் திரையிடுவாங்க. அந்த 4-5 நாள் 9, 10, 11, 12, 13 இந்த 5 நாள் பார்த்திங்கன்னா ஒரு மாசான கலெக்ஷன் இருக்கும். அந்த மாதம் வந்து ஜனநாயகன் வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி பராசக்தி வரும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒரு 500, சிவகார்த்திக்கும் 500. சிவகார்த்திகனோட படம் அவ்வளோதான பட்ஜெட்டு, 150 கோடி ரூபா பட்ஜெட்டு. இது பார்த்திங்கன்னா ஜனநாயகன் வந்து 350 கோடி ரூபா பட்ஜெட்டு. இதனோட பிஸ்னஸும் அதனோட பிஸ்னஸும் வேறு. 2 பேருமே வந்து நல்ல தமிழ் திரை உலகத்தில் இன்றைக்கி முக்கியமான நடிகர்களாக இருக்காங்க. விஜய் ஒரு பக்கம் மாசுன்னா, சிவகார்த்திகன் ஒரு பக்கம் கிளாஸு. படமே அப்படி தான். விஜயோட படம் வந்து ஜனநாயகன் பார்த்திங்கன்னா ஒரு மாசான என்டர்டெய்னர். அதாவது விஜயோட பஞ்சு டைலாக்கு, பாட்டு கீட்டு, ஃபைட்டு கீட்டு எல்லாம் இருக்கும் அதில். அது மசாலா படம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல அந்த பவன் கேசரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முந்திரி கிந்திரி பாதாம் எல்லாம் போட்டு கிண்டி கொடுப்பாங்க கேசரி. அது வேறு மாதிரியான மசாலா படம். இங்கே நீங்கள் பராசக்தி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பராசக்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதையை வந்து அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு நாயகனாக நடிக்கிறார் சிவகார்த்திகேயன். ஸோ இது வந்து சிவகார்த்திகேயனுடைய லைஃப் கேரியரில் ஒரு பெஸ்ட்டான படமாக இருக்கும். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் இதில் எந்த மசாலாவும் சேர்க்க முடியாது. இங்கே ஆட்டம் பாட்டம் குத்துப்பாட்டு பஞ்சு டைலாக் இதெல்லாம் இதில் கிடையாது. இது வந்து கதை. இது வந்து சுதா கொங்கரா பொறுத்த வரைக்கும்
ரொம்ப பிரமாதமாக அந்த மாதிரியான படங்கள்லாம் எடுப்பாங்க. அவங்க நேர்த்தியாக படம் பண்ணுவாங்க இந்த மாதிரி கதை கிடைச்சா. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து ஒரு மாசான படம், இது வந்து கிளாஸான படம். ரெண்டுமே வரட்டும், ரெண்டுமே ஆடியன்ஸ் பார்க்கட்டும், ரெண்டுமே என்ஜாய் பண்ணட்டும். ஒன்று அதாவது இந்த இந்த 9-14 வரும்போது இது நடக்கும், 9-10 வந்தால் இதுதான் நடக்கும். அதாவது 500 ஸ்க்ரீன்ஸ் வரப்போகுது. 4 நாளில் எடுக்கிற கலெக்ஷன்ஸை 7 நாளில் எடுக்கட்டுமே, 7 நாளில் எடுக்கிற கலெக்ஷனை 2 வாரம் 14 நாளில் எடுக்கட்டுமே. 2 பேருமே நல்லா 2 படமும் ஓடட்டுமே. சினிமாவுக்கு நல்லது தானே, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்லது, ரசிகர்களுக்கு நல்லது. சரி, ஒரு பொங்கல் ஒரு 10 நாள் விழா. அது ஆக்சுவலி பொங்கல்னாலே ஒரு திருவிழா தான். ஒரு பொங்கலுக்கு முன்னாடி 13-12லேருந்தே பொங்கல்னோடனே எல்லோரும் ஊருக்கு டிக்கெட் போட்டிருப்பாங்க. நேரம் அவங்கவுங்க ஊரில் போய் என்ஜாய் பண்ணும்போது அந்த பொங்கலுக்கு எக்ஸ்ட்ராவாக போனஸ் கிடைச்சிருக்கும், எக்ஸ்ட்ரா என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஃபேமிலியோடு எல்லோரும் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க, என்டர்டெயின்மெண்ட்டை தேடி போவாங்க. எவ்வளோதான் பீச் பார்க்கு போனாலும் படம் மாதிரி வராது. படம் வந்து ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் சினிமாங்கிற போது. அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் போய் எல்லா படம் தான் பார்க்கட்டுமே, இந்த படமும் பார்க்கட்டும், அந்த படமும் பார்க்கட்டும், இதுவும் நல்லா இருக்குது அதுவும் நல்லா இருக்குன்னா நல்லது தானே. அது எதுக்கு போட்டு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு தெரில. அதான் சார் என்ன பஞ்சாயத்துனா, இப்போ பொங்கல் டே அப்படிங்கும்போது ஒரு லாங் லீவ், கிட்டத்தட்ட ஒரு 10-11 நாள் லீவை மைண்டில் வச்சு தான் படங்கள் வெளியாகுது. 10 நாள் கலெக்ஷனுங்கும் போது ஒரு பெரிய படங்கள் பெரிய பட்ஜெட்டில் அடிச்சிடலாம். ஆனால் பொங்கல் கிளாஸுங்கிறது இன்றைக்கி இல்லை, எல்லா நாட்களும் பெரிய 2 படங்கள் மோதி இருக்கு. குறிப்பாக ஏன் சிவகார்த்திகேயன் படம் வரும்போது மட்டும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர். அது என்ன தரப்பினர்னா, சிவகார்த்திகேயனை வந்து விஜய் அவர்கள் துப்பாக்கியை கையில் கொடுத்தாரு, நீ பார்த்தீங்களா கிளாஸ் அப்படிங்கிற காரணத்துக்கு வந்து நிற்குது. அரசியலும் ஒரு சூழலாக நிற்குது. முதல்ல மற்ற நடிகர்கள் வந்த போதெல்லாம் கிளாஷ் அப்படிங்கிறது ஓகேவாக இருந்தபோது சிவகார்த்திகேயன் மட்டும் ஏன் அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த இஷ்யூ வருது? இல்லை, ஒன்றுமே இல்லை. சிவகார்த்திகேயன் வந்து அந்த கோட்டு படத்தில் விஜய் கொடுத்த துப்பாக்கியை வாங்கினது தான் பிரச்சனை. எப்போ அந்த துப்பாக்கியை வாங்கினாரோ அப்போ இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என் தலைவர் துப்பாக்கி கொடுத்தாரு, நீ திருப்பி அவர் மேலேயே சுடுறியா அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் பக்கத்தில் அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அது ஒரு டம்மி துப்பாக்கிங்க, ஏங்க என்னை சிக்க வச்சுட்டாங்க, நீங்கள் ஏங்க இப்படி வம்பிழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் வந்து கும்பிட்றாரு. அதாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு படம், அது ஒரு காட்சி. அதாவது இங்கே வந்து நடக்கிறது என்னென்னா, இது அரசியல் ஆட்டம். வெளிப்படையாக பேசணும்னா இது ஒரு அரசியல் ஆட்டம், அந்த எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் வந்து இது கடைசி படம்னு சொல்லிட்டாரு. ஏன் கடைசி படம்னு சொல்லிட்டாரு? அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்ததுனால இது கடைசி படம். அப்படி இருக்கும்போது அவருடைய கடைசி படத்தை மாசான ஒரு கலெக்ஷனை பண்ணி, அதுதான் இப்போ ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன். என்னதான் இருந்தாலும் எங்கள் தலைவர் போகும்போது அந்த கலெக்ஷனை யாராலையும் அடிக்க முடியாது அப்படிங்கிற கலெக்ஷனை பண்ணணும்னு அவர் வந்து திட்டமிட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது, அந்த கலெக்ஷனை நாங்கள் எடுக்க விட மாட்டோம், நாங்கள் வரோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் படத்தை பராசக்தி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக முடிச்சு பக்காவாக பிளான் பண்ணி ரெடியாக இருக்காங்க. இப்போ 14 தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க எப்படின்னா இவங்க சொல்லி 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 சூடேற்றி நாங்களும் வரோம் 9ன்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 9ஆம் தேதியே நாங்களும் வரோம், அப்படி 10 அதுக்கு 10 என்ன 10 வர 9க்கு அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால வந்து எப்படின்னா ஒரு நிமிஷம் நிறைய சிக்கல்கள் இருக்கே சார். அப்படி வந்தாங்கன்னா இப்போ மற்ற நாட்களில் 2 நடிகர்கள் படமாக வர்றது வேற. இன்னைக்கு விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறி இருக்கிறார். தலைவரோட படங்கும் போது அது ஒரு டிவிகே செலிப்ரேஷனாக கூட மாறலாம். இந்த பராசக்தி படங்கிறது குறிப்பாக திமுக இதை கையில் எடுத்துக்கொண்டது. ஏன்னா கிரெடிட்ஸ் அவங்களுக்குன்னா பராசக்தி படங்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது அவங்க பங்கேற்ற விஷயங்கள் ஒரு கண்காட்சியை வச்சுட்டாங்க. அப்போ இது ஒரு அரசியல் கட்சிகளுக்கு இடையான ஒரு படமாக மாறிடுமே சார்? கட்சிகளுக்கு இடையமா படமாக மாறிடுமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது வந்து விஜய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரோடு பிரச்சாரத்தில் எவ்வளோ அட்டாக் பண்ணி பேசினார். டிஎம்கே என்னோட எதிரின்னு அவர் வந்து அரசியல் பண்ணும்போது, டிஎம்கே எதிரின்னு அவர் ஒரு புதுசாக வந்தவர், நேற்று வந்த கட்சி. ரஜினி சொன்னார்ல, ஏதாவது வந்து ஏற்கனவே இருக்கிற பழைய கட்சி, நேற்று வந்த கட்சி, யாராக இருந்தாலும் வந்து ஸ்டாலின் வந்து சமாளிக்கிறான்னு சொன்னார்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்த கட்சி. உண்மைதானே, அதில் ஒன்றும் பொய் இல்லை. அப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக வந்து தமிழ்நாட்டில் வேறு ஊன்றி இருக்கிற ஒரு கட்சி, எத்தனை வருஷமாக ஆட்சியில் இருந்த கட்சி, இப்போ ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. நேரடியாக நீங்கள் வந்து எதிர்த்து அரசியல் பண்ணும்போது அந்த பதிலடின்னு ஒன்று இருக்குல்ல, அது வரதானே செய்யும். அந்த பதிலடி தான் வந்து படத்துக்கு. அதாவது இது எப்படின்னா, இந்த சினிமாவையும் தாண்டி அரசியல் இதுக்குள்ளே இருக்குது. அதுதான் வெளிப்படையான காரணம். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுக்குறீங்களா ஜனநாயகன், நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் வந்து பராசக்தி, நீங்கள் ஜனநாயகன்னா நாங்கள் பராசக்தி தீ அப்படின்னு அவங்க வந்து மோதுறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது நான் வெளிப்படையாக சொல்லணும்னா இது வந்து முழுக்க அரசியல் ஆட்டம். அப்படித்தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய கட்சியை வந்து எதிர்த்து நீங்கள் வந்து குரல் கொடுக்கும்போது பதிலுக்கு அவங்க வந்து குரல் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? பதிலுக்கு உங்களை தாக்குதல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? நான் தாக்குதல்ங்கிறது இந்த மாதிரியான தாக்குதல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அது இருக்கத்தானே செய்யும். இது எதுக்கு பயப்படணும்? இது விஜய்க்கும் தெரியும். விஜய்க்கு தெரியாதா? அரசியலுக்கு வந்து இந்த மாதிரி அரசியல் பண்ணும்போது டிஎம்கே டைரக்டாக எதிர்க்கும் போது நிச்சயமாக தொந்தரவு
தொந்தரவுகள் வருங்கிறது விஜய்க்கும் தெரியும். எம்ஜிஆர் அன்னைக்கு டிஎம்கேலேருந்து வெளியில் வந்து அவருடைய கடைசி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1000 சிக்கல் 1000 பிரச்சனை இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி தான் எம்ஜிஆர் வந்து அந்த நாக்காளியில் உட்கார்ந்தாரு. நீங்கள் ஆசைப்பட்டீங்கல்ல வாங்க, எல்லா போராட்டங்களையும் தாண்டி தான் இந்த இடம் கிடைக்கும், நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு பட்டு கமலம் விரித்து யார் வந்து உட்காந்துருங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. அதனால் வந்து இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் தான். இதில் விஜய்க்கு தெரிந்து நடக்கிறது அது ஓகே சார். விஜய்க்கு தெரிந்து இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரிந்து இது நடக்குதா அப்படிங்கிற ஒரு கோணமும் இருக்கும்ல. ஏன்னா இப்போ எங்கே அந்த கிளாஷ், ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், இந்த படம், பராசக்தி, தீம், இந்த கதை, இது தேர்தல் நேரம், இப்படி எல்லாத்தையும் நம்ம கிளாஷ் பண்ணிக்கிட்டாலும் சிவகார்த்திகேயனுக்கு தெரிந்து நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைப்பாங்க. தெரிந்துனா அவர் தெரியாமல் நடக்க போகிறது இல்லை, இருந்தாலும் முழுவதான ஒப்புதல். ஏன்னா 2 பேர் பேசிட்டு தான் இருக்காங்க, சிவகார்த்திகேயன் விஜய் நல்ல நெருக்கமாக தான் இருக்காங்க போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஐ மீன் ப்ரொடக்ஷன் ஹவுஸோடைய முடிவு தேமுக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதா இல்லை சிவகார்த்திகேயனையும் உள்ள மேட்ச் பண்ண முடியுமா? நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சிவகார்த்திகேயனை மேட்ச் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வந்து சிவகார்த்திகேயன் வந்து அவர் வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாதான் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கார். படத்துடைய ஹீரோ அவர். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுக்கிற டிசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பலமாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுக்கிற டிசிஷனை தான் வந்து ஃபைனல் டிசிஷனாக இருக்கும், ஃபைனல் காலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பராசக்தி எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணது, ஆல்ரெடி டேட் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கடி, அதாவது வந்து இவருக்கு விஜய்க்கு நெருக்கடி ஜாஸ்தி கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா, விஜயினுடைய அந்த கடைசி படத்தினுடைய கலெக்ஷன் ரெக்கார்டு இருக்குல்ல அதை உடைக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க 9ஆம் தேதி வரலாம், 10ஆம் தேதி வரலாம், எப்போனா வரலாம். அதெல்லாம் வந்து சிவகார்த்திகேயனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சிவகார்த்திகேயன் வந்து இது வராதிங்கன்னு சொன்னால் கூட அவங்க வராமல் இருக்க போகிறது இல்லை. அதுதான் உண்மை. சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனும் விஜயும் மோதக்கூடாதா? இன்னொரு கேள்வி வரும். சிவகார்த்திகேயனும் விஜயும் ஏன் மோதக்கூடாது? நான் என்ன கேட்குறேன், கோட்டுங்கிற படத்தில் ஒரு துப்பாக்கியை வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்த மாதிரி ஒரு காட்சி, அது ஒரு கேமியோ காட்சி. அது ஏதோ வந்து வெங்கட் பிரபு என்ன பண்ணாருன்னா, இந்த எல்லாமே என்னன்னா வந்த வினையெல்லாம் வெங்கட் பிரபுவால. வெங்கட் பிரபு என்ன பண்ணாருன்னா சிவகார்த்திகேயன் வச்சு அடுத்து படம் பண்ண போகிறதா இருந்துச்சு. இமீடியட்டாக கோட்டு முடிச்சோன்னா சிவகார்த்திகேயனோட டேட்ஸ் வேணுன்றதுனால சிவகார்த்திகேயன் ஐஸ் வைக்கிற மாதிரி கூப்பிட்டு வந்து கடைசியில் ஒரு கேமியோவா நடிக்க வச்சு அதில் விஜய் இருக்கிற துப்பாக்கி, அவர் அந்த துப்பாக்கியோடு திரும்பி போயிருப்பாரு, இல்லைன்னா யாராவது 2 பேர் சுட்டிருப்பாரு, கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வச்சு டயலாக் வேற, இனிமேல் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு ஒரு டயலாக்கை போட்டு போயிட்டாரு. இவர் பாவம் நடிச்சிட்டாரு அந்த காட்சியில். இப்போ என்ன ஆகி போச்சு, இப்படியெல்லாம் நடக்கும்னு அவர் தெரியுமா? அதாவது அந்த கோட்டு படம் நடிக்கும்போது இவர் பராசக்தின்னு ஒரு படம் நடிக்க போறாரு, அவர் வந்து ஜனநாயகன் ஒரு படம் நடிக்க போறாரு, இதுக்கு மோதல் வரப்போகுது, இதுக்கும் கிளாஷ் வரப்போகுதுன்னு சிவகார்த்திகேயன் தெரியுமா? அப்பாவி சிவகார்த்திகேயன் நடுவில் வந்து வெங்கட் பிரபு சொன்ன சூழ்ச்சின்னு தான் அதை நம்ம சொல்லலாம். வெங்கட் பிரபு அவருக்கு உடனே டேட்ஸ் வேணும்னு தான் வேலையை முடிச்சுட்டு போனார். ஆனால் சிவகார்த்திகேயன் பாருங்க, வெங்கட் பிரபுக்கும் உடனே டேட்ஸ் கொடுக்கல, அங்கேயும் வந்து எஸ்கேப் ஆகிட்டு அடுத்த ஒரு மெதராசி எதிராச்சின்னு போயிட்டார். சரி, அந்த டாபிக் நம்ம போகணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து எப்படின்னா சிவகார்த்திகேயனை எந்த விதத்துலையும் நம்ம குறை சொல்ல முடியாது. என்ன, அதாவது விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கு என்ன இருக்குது? சரி, இந்த துப்பாக்கியை கையில் கொடுத்தது தவிர விஜய் சிவகார்த்திகேயனுக்கு என்ன பண்ணாரு? விஜய் வந்து பிரைஸ் தான் பண்ணியிருக்காரு நிறைய ஸ்டேஜில். விஜய் சிவகார்த்திகேயன் பிரைஸ் பண்ணிருக்காரு, சிவகார்த்திகேயன் எதுவும் அப்போஸ் பண்ண. அதுதான் சொல்கிறேன், இந்த துப்பாக்கி கையில் கொடுத்தாருங்கிற ஒரு மேட்டர் எடுத்துக்கிட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இவ்வளோ வந்து சிவகார்த்திகேயனை தாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறேன். அது ஐ மீன் ரசிகர்களுடைய புரிதல் தான். அதாவது இந்த படம் நிச்சயம் இது வந்து ரசிகர்களுடைய புரிதல் கரெக்டாக சொன்னீங்க. அதாவது வந்து ஒரு ரஜினி விஜய் படம் வந்தால் பிரச்சனை வருது, ஒரு விஜய் அஜித் படம் வந்தால் பிரச்சனை வருது. ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேன். அந்த மதராசி படம் வந்த அன்னைக்கு இந்த காந்தி கண்ணாடி வந்துருச்சு, இந்த கேபி பாலா நடித்த படம். அதுக்கு அந்த ஐயோ அந்த பையன் கேபி பாலா, அந்த டேரக்டர் யாரோ ஒரு பேர், அவர் யாருன்னே தெரியாது, அவரை வச்சுக்கிட்டு அவர் கொடுக்குற ப்ரெஸ் மீட்டும் பேனரை கிழிச்சிட்டாங்க, போஸ்டர் கிழிச்சிட்டாங்க. என்ன சொல்ல வராரு? அதாவது சிவகார்த்திகேயன் வந்து எனக்கு போட்டின்னு சொல்ல வராரா? ஒன்றுமே புரியல, அப்படிதான் சொல்ல வர்றாரு. அப்படி இருக்கும்போது இப்படியே இது ஒன்றுமே இல்லாத ஆட்களே பெருசாக நினைக்கும் போது சிவகார்த்திகேயன் இன்னைக்கு வந்து வளர்ந்து வந்த ஒரு நடிகராக வந்துட்டார். வளர்ந்து வந்த நடிகர் அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அவரோட படம் 150 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க, விஜயோட படம் 350 கோடி பண்ணியிருக்காங்க. அவருக்கு வேறு சம்பளம், விஜய்க்கு வேறு சம்பளம். ஸோ அந்தந்த படத்துக்கான வியாபாரங்கள் அதில் நடந்திருக்கு, அந்தந்த படத்துக்கான கலெக்ஷன் அது பண்ண போகுது. ஸோ போட்டி அப்படின்னும் போது இது முழுக்க அரசியல் போட்டியாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து முழுக்க அரசியல் போட்டி தான். இதில் சிவகார்த்திகேயன் நடுவில் வந்து அதை 2 பேர் ஆடுற ஆட்டத்துக்கு நடுவில் இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, வடிவேலு சொல்லுவார், நானும் தான் ரவுடி, என்னையும் கொஞ்சம் ஏற்றுங்க, என்னையும் கொஞ்சம் நீ ரவுடியா அப்படிங்கப்பா அந்த ஆள். அவர் சொல்லுவார், இல்லை நான் பில்டப் பண்ணிட்டேன், என்னை கொஞ்சம் உள்ளே ஏற்றிருங்களேன் அப்படிங்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நிற்கிற சிவகார்த்திகேயனை உள்ளே இழுத்துட்டு வந்து ஏரியா ஜீப்பில்ங்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இல்லை, இது வந்து அவ்வளோதான். இதில் ஒன்றும் அப்படி நான் தான் சொல்கிறேன்ல, அப்படி
2 விஷயம் இருக்குது. வந்தாலும் என்ன பிரச்சனை, விஜய் ஒரு நடிகர், சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர், 2 பேருமே பிரபலமான நடிகர்களாக இருக்காங்க. ஸோ வந்து 2 பேருடைய படம் வரும்போது அந்த போட்டி இருந்தால் தான் என்ன, அந்த 2 பேரும் மோதினா தான் என்ன, எப்படி இருந்தாலும் விஜய் படமாக இருந்தாலும் சரி, சிவகார்த்திகேயன் படமாக இருந்தாலும் சரி, அல்டிமேட்டாக என்னென்னா படம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். படம் நல்லா இருக்குது, படம் வந்து பெரிய கலெக்ஷன் பண்ணுதுன்னா அதுதான் பெரிய படமாக மாறும். அது எந்த படமாக இருந்தாலும், அது ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா யாராக இருந்தாலும் சரி, ஒரு தேட்டருக்கு வந்து தேட்டரில் முதல் காட்சி பார்த்துட்டு சூப்பர்ப்பா அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்கிற வரைக்கும் திக்குன்னு தான் இருக்கும் யாராக இருந்தாலும். இதுதான் உண்மை. ஸோ படம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் தான் வெற்றி படம். எது அதிகமாக கலெக்ஷன் பண்ணுதோ அந்த படம் தான் வெற்றி படம். அதனால் இந்த போட்டியெல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஒருத்த மட்டும் ஓடி ப்ரைஸ் வாங்குறது வந்து வெற்றி கிடையாது. அதில் 10 பேர் ஓடுறதுல நீங்கள் முதல் வந்து வெற்றி கோப்பையை வாங்குறது தான் அது வெற்றி. அதனால் கூட போட்டியாளர்கள் வருவாங்க. போட்டியாளர்களோட விஜய் ஓடட்டும், அரசியல் விஜய்க்கும் தெரியுங்கிறது, அரசியலும் விஜயும் பண்ணட்டும். அடுத்தடுத்து நகர்வுகள் இருக்குல்ல, அது ஜனவரி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ஃபீவர்னு ஒன்று இருக்குல்ல, இனி ரொம்ப சூடு பிடிக்கும். நம்மளை வேடிக்கை பார்ப்போம். நிச்சயமாக சார். இப்போ பொங்கலுக்கு 2 படங்கள் வந்தால் என்ன தப்பு, அது வந்து ஒன்று டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படிங்கிற நரேட்டிவில் தான் அரசியலும் போகுது, திரைப்படமும் போகுதுங்கும் பொழுது அதில் யார் சிக்குகிறார்கள், யார் வெல்கிறார்கள்ங்கிறத திரைப்படம், ஏன்னா அது படத்தை பார்க்கும்போது படத்தில் எந்த கண்ணு நல்லா இருக்கோ அதை தான். ஏன்னா ஒரு நல்ல கதைக்களமாக இருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் மாறிடலாம். இனிமேல் பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் விசஸ் சிவகார்த்திகேயன் வந்து இந்த பொங்கல் நிற்கணுங்கிற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நேரம் கொடுத்து பதில்கள் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.